வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். விஜயின் விசில் சின்னத்திற்கு வந்த சோதனை, தேர்தல் ஆணையம் கொடுத்த ட்விஸ்ட், அதிர்ச்சியில் தாவேகா தொண்டர்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் 234 தொகுதிகளின் தாவேகா வேட்பாளர்கள் இந்த ஒரே சின்னத்தின் கீழ் போட்டியிட அனுமதி வழங்கப்பட்டிருப்பது அக்கட்சியினரிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அக்கட்சியின் தொண்டர்கள் விசில் சின்னத்தை முன்னிறுத்தி தீவிர பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர். இந்த சூழலில் தேர்தல் ஆணையத்தின் ரோலர் சின்னம் தாவேகாவின் விசில் சின்னத்தைப் போலவே இருப்பதாக கூறுகிறது. சமூக வலைதளங்களில் ஒரு சர்ச்சை எழுந்துள்ளது. குறிப்பாக சுயேட்சை வேட்பாளர்களுக்கு ரோலர் சின்னம் ஒதுக்கப்பட்டால் அது வாக்காளர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி தாவேகாவின் வெற்றி வாய்ப்பை பாதிக்கக்கூடும் என்ற கருத்து பலராலும் பேசப்பட்டது. ஒரே மாதிரியான தோற்றம் கொண்ட புகைப்படங்கள் மற்றும் வாசகங்களுடன் கூடிய இந்த பதிவுகள் தாவேகா தொண்டர்களுக்கிடையே ஆதரவாளர்களிடையே ஒரு வித அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் இந்த சர்ச்சை குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் உரிய விளக்கத்தை அளித்துள்ளார். தேர்தல் ஆணையம் வைத்துள்ள ரோலர் சின்னம் சாலை உருளை அல்லது கைப்பிடி உருளை விசில் சின்னத்திலிருந்து முற்றிலும் மாறப்பட்டது என்றும், சமூக வலைதளங்களில் பரப்பப்படுவது போலியான தகவல்கள் என்றும் அவர்கள் தெளிவாக தெளிவுபடுத்தியுள்ளனர். தாவேகாவின் அரசியல் வளர்ச்சியை தடுப்பதற்காக சிலரால் திட்டமிட்டு இத்தகைய குழப்பங்கள் விளைவிக்கப்படுவதாகவும், விசில் சின்னம் தனித்துவமானது என்பதில் வாக்காளர்களுக்கு எந்த குழப்பமும் ஏற்படாது என்றும் அக்கட்சி தரப்பில் உறுதிப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 2026க்கான சட்டமன்ற தேர்தல் களமானது யாருக்கு சாதகமாக அமையப் போகிறது என்பதை பொறுத்திருந்து காண்போம். இந்த 2026க்கான சட்டமன்ற தேர்தல் பல போர்களால் நிறைந்துள்ளது. இதில் பல்வேறு கட்சிகளும் புதிதாக வந்துள்ள தாவேகா கட்சியும் இணைந்து போரிடப் போகிறது. இதில் முதிர்ச்சி அடைந்த கட்சிகள் வெற்றி வாகை சூடுமா அல்லது புதிதாக பிறந்துள்ள தாவேகா தலைவர் விஜயின் எண்ணம் ஈடேறுமா? பொறுத்திருந்து காண்போம். தங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் வரவேற்கப்படுகிறது. தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.